தேவன் நல்லவர். நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையானது உங்களுக்கு பேசப்படும்படி தேவன் இன்றைக்கு கொடுத்த வார்த்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த பெரியவர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாக உங்களை இந்த இடத்துக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் அத்தனை பேரும் தேவனை வரவேற்று ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்கிறதான தேவ வார்த்தையை கேட்டு என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று வந்திருக்கிறோம். அத்தனை பேரும் கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே மனிதன் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நல்ல பிறப்பை தேடி மனிதன் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறான். மனிதன் பிறந்தது இந்த உலகத்தில் பாவத்தினால பிறந்திருக்கிறான். ஆனால் இந்த பாவத்தில் பிறந்த மனிதனை பரலோகம் என்ன செய்கிறது? அவளுக்கு ஒரு மறுபிறப்பு என்கிறதான ஒரு பிறப்பை குறித்து சொல்லுகிறார். அந்த பிறப்பு அனுபவத்தை மனிதன் பெற்றுக்கொண்டால் மனிதன் நன்றாக இருக்க முடியும். மனம் திரும்புதல் ஒரு பிறப்பாக அறிவிக்கப்படுகிறது. 2வது ஞானஸ்நானம் எடுப்பது ஒரு பிறப்பாக அறிவிக்கப்படுகிறது. 3வது பரிசுத்தாவியை பெறுவது ஒரு பிறப்பாக அறிவிக்கப்படுகிறது. ஆகவே தேவன் இந்த 3 பிறப்புக்குரிய அனுபவங்களை மனிதன் பெற்றுக்கொண்டார். அவன் யாரு? கிறிஸ்துவால் பிறக்கப்பட்ட புதிய ஒரு பேபி, ஒரு குழந்தைக்கு பேர் என்ன? அது ஒரு பிறந்த ஒரு குழந்தை, பிறந்த குழந்தையாக. பரலோகத்துக்காக பிறக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி நான் உங்களுக்காக பேசுகிறேன். பரலோகத்தில் யார் யார் இந்த பரலோகத்துக்காக பிறக்கிறார்கள்? உலகத்துக்காக பிறந்த அனுபவம் நமக்கு எல்லாரிடத்திலும் இருக்கிறது. ஆனால் அதே அனுபவத்தை போல உலகத்தில் பிறந்ததான மனிதர்கள் சாத்தானுக்கு அடிமையாகி சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து சாத்தானுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பரலோகத்திற்காக பிறக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலையானது உலகத்திலே சொல்லப்படுகிறது. அது எப்படி சொல்லப்படுகிறது? ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும், பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஒருவன் என்ன செய்ய வேண்டும்? ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும். ஒருவன் என்ன செய்ய வேண்டும்? ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். பரலோக ராஜ்யத்தை பார்ப்பது ஒரு அனுபவம், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒரு அனுபவம். வந்திருக்கிற அத்தனை பேர்களும் என்ன செய்யணும்? பரலோகத்திற்காக, பரலோக ராஜ்யத்திற்காக பிறக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. பரலோகத்திற்காக, பரிசுத்தத்திற்காக, நீதிக்காக தேவன் என்ன விரும்புகிறாரோ அதில் பிறக்க வேண்டும். மறுபிறவி, மனிதன் மரித்த பின்பு மறுபிறவி என்பது இந்த சத்தியம் சொல்லவே இல்லை. மறுபிறவி என்பது பொய் பிரச்சாரமாக இருக்கிறது. மறுபிறவி என்பது இந்த உலகத்திலே இருக்கிற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை அறிந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார் என்பதை விசுவாசித்து அந்த அனுப்பப்பட்டவர் மூலமாக பாவம் நீக்கப்படுகிறது, அக்கிரமம் நீக்கப்படுகிறது, வியாதி சுகமாக்கப்படுகிறது, முடவர்கள் எழும்பி நடக்கிறார்கள், மரித்தோர்கள் எழும்புகிறார்கள், மனிதனுடைய செவிடு தன்மை மாற்றப்படுகிறது, ஊமை தன்மை மாற்றப்படுகிறது, குருட்டுத்தன்மை மாற்றப்படுகிறது. இது எல்லாம் ஒரு பிறப்பின் அடையாளமாக தேவன் உங்களுக்கு இந்த உலகத்திலே செய்து கொண்டு இருக்கிறார். அருமையானவர்களே, மனிதன் மறுபடி பிறப்பதற்கு முதலில் மனதில் பிறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனிதனுக்கு எல்லா மனிதனுக்கும் மனது இருக்கிறது. அந்த